அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துக்குது. எல்லா பெண்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வத்தோட ஆவலோட வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியிலேருந்து 2025 7783 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கான அனுமதி வந்துருக்குது. இந்த அங்கன்வாடி ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும். அந்த இருப்பிடச் சான்றிதழ் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் எங்கே கிடைக்கும், அந்த விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் ஃபில் பண்ணி எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்காதீங்க, போய் பாருங்கள் சேனல் பேஜில். இது மட்டும் இல்லை, நிறைய வேகன்சி எல்லாமே வேறு ஜாப்ஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புது விவசாயம் இருந்தீங்களா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற பயனுள்ள ஃப்ரீ ஜாப்ஸ் அப்டேட்டு, அங்கன்வாடி சத்தனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி நீங்கள் TNE7 சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் பேஜ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துறை உள்நுழைவு பயனாளர் உள்நுழைவுன்னு சொல்லி இருக்குது. இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயனாளர் உள்நுழைவுன்னு சொல்லி கொடுத்துக்க. நீங்கள் பயனாளர் உள்நுழைவுன்னு சொல்லி கொடுத்தீங்களா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதிய பயனாளர்னு கிளிக் பண்ணி அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் போட்டுக்கிறேன். யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்சா கேட்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிறத அப்படியே டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்பேஜ் உள்ளே ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸு, செக் ஸ்டேட்டஸு, பெண்டிங் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வரிசையாக டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருக்கோம். அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடங்கல், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நெகட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 102 நல்லா நோட் பண்ணிங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் 102 நெகட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருப்பிடச் சான்றிதழ் அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் ரீடைரக்ட் ஆகி போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவ் அப்ளிகேஷனு, ரிட்டர்ன் அப்ளிகேஷன், செக் ஸ்டேட்டஸு, ரீப்ரிண்ட்டு இதெல்லாம் வந்து சொல்லியிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் என்னென்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வேணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்காக அட்ரஸ் வேணும், உங்களுடைய ஆதார் கார்டு வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வேணும், உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அப்படி இல்லை எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு அது வந்து அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆதார் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 5 வருஷமாக நீங்கள் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் அப்ளை பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 வருஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு சைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டு, நான் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 60 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எங்கே அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் மொபைலோ லேப்டாப்லேயோ தெரிஞ்சிங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி தெரியாதீங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவை மையம் இருக்கும். அந்தந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சேவை மையம் இருக்கும். அந்த சேவை மையத்தில் போய் நீங்கள் இருப்பிடச் சான்றிதழ் வேணும்னு சொன்னீங்களாவே இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு கேன் நம்பர்லாம் கேட்கும். கேன் நம்பர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் ஓகே, இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேன் நம்பர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிங்களா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தீங்களா ஃபோட்டோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். நீங்கள் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஓ கிட்ட போகும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இத்தனை வருஷமாக இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த RI டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. RI டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஓ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் கொடுத்துக்குறாங்கன்னு சொல்லி வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தாசில்தாருக்கு அனுப்புவாங்க. தாசில்தாரில் வந்து பார்த்திங்கன்னா 2 தாசில்தார் இருக்காங்க. அந்த 2 தாசில்தாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே இருப்பிடச் சான்றிதழ் அப்ளை பண்ணி வச்சிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இருப்பிடச் சான்றிதழ் 6 மாதம் வரைக்கும் வேலையிட்டு அதனால்
நீங்கள் உடனே அப்ளை பண்ணிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருப்பிட சான்றிதழ் வாங்கினீங்களா உடனே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் வாங்குறதுக்கு விஓ கிட்ட போவோம். அவங்க விசாரணை பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்களா அதில் உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே போட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் போட்டு இவங்க இத்தனை வருஷமாக இங்கே தான் இருக்காங்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் சேவை மையத்திலே போய் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் எடுத்து சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா தாசில்தார் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கன்வாடி விண்ணப்பத்தோடு வச்சு பார்த்திங்கன்னா அனுப்பலாம். அங்கன்வாடி விண்ணப்பம் எப்படி ஃபில் பண்ணுறது எங்கே கிடைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம், போய் பாருங்கள். இந்த பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.